என்னது இந்த கோயில்ல சொர்க்கவாசல் பூமி வாசல் இருக்கா? வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள், வாழ்க்கை வாழ்வதற்கு. இன்றைக்கி என்ன நம்ம பதிவில் பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயிலான கைலாசநாதர் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். மகாபலிபுரமும் இதுவும் அதே மாதிரியான கட்டிடக்கலையோடு இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதிகமான வெளிநாட்டு பயணிகள் தான் வருவாங்க. நம்ம பார்க்கலாம் அந்த கோயிலை. இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது பல்லவ மன்னன் 2ஆம் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இது திராவிட கட்டிட கலைபாணிக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மணல் கற்களால் ஆன மிக பழமையான சிவன் கோயிலும் ஆகும். இது அது மட்டும் இல்லாம இந்த கோவில் தென்திசை கைலாயம்னு போற்றப்படுது. இந்த கோயிலோட மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்கும், இடது பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்கும். இந்த நுழைவாயில பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் நரகவாசல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சொர்க்கவாசல் பூமி வாசல்னு சொல்லுவாங்க. இந்த நுழைவாயில் வழியாக நுழைஞ்சி மறுபக்கம் இருக்கிற துவார வழியாக வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஆனால் குண்டா இருக்கிறவங்களால இதில் நுழைஞ்சு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு மிக சிறப்பான இந்த கோயிலோட ஸ்பெஷல். இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் சோடச லிங்கம். இது இதனோட சிறப்பம்சமாகும். சோடச லிங்கம் அப்படின்னா என்னன்னா 16 வடிவம் கொண்ட லிங்கம் என்பது தான் சோடச லிங்கம் சொல்லுவாங்க. 16 பட்டை கொண்ட லிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பார்க்க அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வராங்க. இது இந்த கோயிலோட பெருமையை சுட்டி காட்டுது. இங்கு மகா சிவராத்திரி மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா கொண்டாடப்படுகிறது. பிரதோஷங்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.